90s கிட்ஸோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவர் இருந்தே தருவார். ஹரிபாஸ்கர் இஸ் வெரி டவுன் டு அர்த். எதாக இருந்தாலும் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சீன் தெரியல, சொல்லிக் கொடுக்குன்னா சொல்லி தருவார். சீரியஸ் முடித்தோடனே நான் ஹரிப்ரோ சொன்னேன், ப்ரோ அடுத்த சீசன் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. நான் அந்தளவுக்கு வி காட் கனெக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். நான் வந்து ஐ ரீசென்ட்லி டிட் ஒன் ஃபிலிம் வித் விஜய் ஆண்டனி சார், ரத்தம்னு சொல்லிட்டு. மஞ்சப்பையில் வந்து ராஜ்கிரண் சாரோட பண்ணேன் நான். ராஜ்கிரண் சார்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன சீன் தான் பண்ணியிருப்பேன், ஒரே ஒரு சாங் சீக்வன்ஸ் தான் பண்ணியிருப்பேன். அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒரு சினிமாவாக இருக்கட்டும், எனி டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கணும் ஆடியன்ஸோட. நான் ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன், எப்படி வேணால் இருக்கலாம், நான் என்ன வேணால் பண்ணலாம் அந்த வீடியோவில், அது பீப்புள் பார்க்குறாங்க, என்னை அது மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி என்னை அது மூலமாக கலாச்சாரம் பரவாயில்ல, ஆனால் என்னை பார்க்குறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணவம் தான் சொல்லுவேன் அதெல்லாம். வென் வி அப்ரோச் பிக் ஃபிலிம்ஸ் ஆர் லைக் ப்ரொடக்ஷன்ஸ் அது மாதிரி பண்ணும்போது தேர் ஆஸ்கிங் அஸ், உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் வந்து உங்களோட தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க, விச் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் அஸ். அவங்க ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ போட்டு அவங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆனதை விட அவங்கள இன்டர்வியூ எடுத்து அது மூலமாக இன்னும் பெரிய ஆளாகி ஆக்கி விடுற விஷயம் இருக்காங்க. ரொம்பவே தப்பு. ஒரு லைஃப்பை வந்து அழிக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போ நான் உயிரை கொடுத்து நடிக்கிறேன், ஒரு சீன் பண்ணுறேன்னா அது உயிரை கொடுத்து நடிக்கிறேன். அதுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஏன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை தரீங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்டாக இருக்குது. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் ஒரு ஜாலியான பர்சன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் திரு ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர். வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. இப்போது உங்கள்கிட்ட சொல்லும்போது எனக்கு க்யூரியஸான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும்னு தோணுன விஷயம், எப்படி இந்த ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு, சினிமா ஃபீல்டு இன்ட்ரெஸ்டிங்கிறது ஆரம்பிச்சிது அப்படின்னு? எனக்கு வந்து என்னோடய ஃபாதர் இஸ் நியூஸ் ப்ரெசென்டர். தூர்தர்ஷனில் ஆரம்பித்து சன் டிவிலேருந்து எல்லா சேனல்ஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஸ்ரீதர் நாராயணன். ஸோ அவர்கிட்ட தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிச்சது. மேக்கப் போடும் போது பார்த்துக்கிட்டு இருப்பேன், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஸோ த வே ஹி ப்ரெசன்ஸ், அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆச்சு. அப்போ தான் சினிமானா என்ன அப்படின்ட்டு, டெலிவிஷன் மீடியா இருந்தாலும் கூட எனக்கு வந்து ஒரு மீடியானா என்னன்னு அப்போ தான் தெரிய வந்தது. அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஐ டெவலப் த பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங். அப்படியே சான்சஸ்லாம் தேட ஆரம்பிச்சு ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஆஸ் அ சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் மைத்திலி கலைஞர் டிவியில் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு சின்ன காமெடி ரோல் பண்ணியிருந்தேன் நான். கிரிதர்னு சொல்லிட்டு, கிரி துவாரகேஷ்னு சொல்லிட்டு அவரோட. அது எப்போ ப்ரோ? அது 2007 அந்த ரேஞ்சில் இருக்கும். வென் ஐ வாஸ் டூயிங் மை போர்ட்ஸ் எக்ஸாம், 10th போர்ட்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், த பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங். எனக்கு வந்து எஜுகேஷன் வேறு, பேஷன் வேறுன்னு பார்க்க முடியல. ஸோ ஐ வாஸ் பேலன்சிங் போத் டுகெதர். ஸோ அதுலேருந்து எனக்கு ஆரம்பித்தது தான் வந்து என்னோடய திரைப்பயணம். அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அப்பா நீங்கள் சொன்னீங்க, அப்படி பார்த்தாலும் அப்பா டெலிவிஷன் நியூஸ் ரீடர் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்கள் வந்து சினிமா, வெப் சீரிஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டோட்டலாக வேறு ஜானர் மாதிரி இருக்கே, அதான் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதாவது எனக்கு என்னென்னா, என்னோட மெத்தட் அப்படி ஆக்சுவலாக. ஏன்னா அவரோட மெத்தடாலஜி வேறு, அவருக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன், அவருக்கு அந்த இது வந்துருக்கு. எனக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த ஆக்டிங்கு ஃப்ரீயாக பண்ணணும், அந்த ஒரு மெத்தடாலஜியில் இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். பட் அட் த எண்ட் வந்து ரெண்டுமே ஒன்று தான், மீடியா அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்னாலையும் வந்து ஈஸியாக இந்த சைடும் ஜம்ப் ஆக முடியும், அந்த சைடும் ஜம்ப் ஆக முடியுங்கிற ஒரு புரிதல் வந்தது ஆக்சுவலாக. ஓகே பிரதர், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இப்போது மூவிஸும் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, வெப் சீரிஸ் இந்த பக்கம் டிஜிட்டலில் வெப் சீரிஸும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் நிறைய கமர்ஷியல்ஸும் கூட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் இருந்தனால கேட்குறேன், உங்களோட பார்வையில் இப்போதைக்கு இருக்கிற தமிழ் சினிமா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு? அதாவது 2 சைடு இருக்குது சார் ஆக்சுவலாக. என்னென்னா வந்து ஒன்று வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ், மகாராஜாவாக இருக்கட்டும், நிறைய மூவிஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது வந்து மெய்யழகனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம், உண்மையிலேயே நடக்கக்கூடிய ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் கமர்ஷியல். இப்போ விஜய் சார் வந்து கோட் பண்ணார், கோட்லாம் பக்கா கமர்ஷியல். ஏன்னா இப்போ விஜய் சார் பற்றின ஒரு சினிமாவோட அவரோட ஜேர்னியை ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து ஒரு இதுவாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜிஸ்டாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சினிமா இஸ் பேலன்ஸ்டு தான். ஆனால் மோர் வெயிட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸில் தான் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஃபேன் பேஸ் தான் நிறையா வந்து போகிறாங்க, வியூவர்ஷிப் நிறையா வருதுங்கிறது என்னோட ஒரு இதுவாக இருக்குது. அட் த எண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் வில் வின் அப்படின்னா ரியலிஸ்டிக் ஃபிலிம் வில் வின் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் அவார்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அதுதான் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவோட புரிதல். ஆடியன்ஸோட பார்வையும் அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் மாறி இருக்குது. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் வந்து நிறைய ஓடிடியில் வந்து வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் நிறையா தே ஆர் ரிலீஸிங். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட மைண்ட் செட் மாறிடுது. ஓகே, இப்படி தான் எடுக்கணும் போல் இருக்கு, நம்மளோட சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிற போது, அப்போது அந்த டயத்தில் வந்து டேரக்டர்ஸ் கொண்டு வர இன்புட்ஸ் வந்து அவங்க கனெக்ட் ஆகும்போது தே ஆர் வெரி ஹாப்பி டுவர்ட்ஸ் such good looking films. ஓகே பிரதர், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினச்சேன். இப்போது நீங்கள் 2 சைடுமே இருந்திருக்கீங்க, பிக் ஸ்க்ரீனில் இருந்திருக்கீங்க, ஸ்மால் ஸ்க்ரீன், அதாவது யூடியூப் சேனல், டிஜிட்டல்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க? எது ஈஸி அந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு வந்து டிஃப்ரென்ஸாக பார்க்க முடியல ஆக்சுவலாக. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் அவ்வளோதான். அந்த ரோல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரோலுக்கு என்ன பண்ணணும், அந்த பேராமீட்டருக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் நான் பண்ணுவேன் நான். ஸோ எனக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு இல்லவே இல்லை. எனக்கு ரெண்டுமே பேலன்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் an actor should act according to the character. என்னோட ஒரு டெஃபினிஷன் அதுதான். ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. சூப்பர் பிரதர், அழகாகவே சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற சினிமா ஃபீல்டு நம்ம பேசிட்டோம். டிஜிட்டல் சைடு வந்தீங்கன்னா இப்போ இருக்க டிஜிட்டல் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரையும் ஒரு சைடு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் இன்னுமே வந்துக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் முன்ன இருந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிற ஒரு பழைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, கேமரா, ஏன்னா மொபைல் அவ்வளோ கிளாரிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் எல்லா கேள்வியும் மொபைல் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேர் லைக்கிங் த வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம சைடில் ஆடியன்ஸும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க கலாய்க்கிறதுக்கு பண்ணாலும் கூட அவங்களோட கோல் என்னவா இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம அந்த டயத்தில் என்ஜாய் பண்ணிட்டோமா, அந்த ரீல்ஸை என்ஜாய் பண்ணிட்டோமா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து முன்னைக்கு இருந்ததோட இப்போ ரொம்ப மோசமாகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. இதோட பாதிப்பு நமக்கு எதில் தெரியுதுன்றதர் நீங்கள் நினைக்கிறீங்க? சைக்கலாஜிக்கலாக தான் அவங்களுக்கு பாதிப்பு வருது ஆக்சுவலாக. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட்டுங்கிறது தே டோன்ட் நோ. ஆனால் தேர் அட்வர்டைஸிங் தட். மக்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணுற போது அவங்களுக்கு சில பாதிப்புகள் வருது. அதுவும் இல்லாமல் அந்த பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்காது, ஆனால் அது பார்த்துருவாங்க. பார்க்கும்போது தேல் பி இந்த மைண்ட் செட். அது வந்து ஓகே சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த அப்படியே இருக்கும். எனக்கு என்ன அது வந்து அந்த சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட் இருக்கிறதுனால வந்து பீப்புள் அரவுண்ட் அஸ் வந்து ரொம்ப மாறிட்டு வராங்க. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, லைக் சோஷியல் மீடியா மொபைல்லே தான் இருக்காங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இப்போது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஷாக்காக இருக்குது. இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனுங்கிறது இருக்கணும்ல. இப்போ யார் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் வேணால் இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். இப்போது நான் ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறேன், அது எப்படி வேணால் இருக்கலாம், நான் என்ன வேணால் பண்ணலாம் அந்த வீடியோவில், அது பீப்புள் பார்க்குறாங்க, என்னை அது மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி என்னை அது மூலமாக கலாச்சாரம் பரவாயில்ல, ஆனால் என்னை பார்க்குறாங்கல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருக்குல்ல, அதை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆணவம் தான் சொல்லுவேன். அதெல்லாம் நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நான் சொல்லலை. இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் தான் ஆடுறாங்கன்னு சொல்லுவேன். நான் சமீபத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறேன், அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷ்னல் லைஃபே விட்டுட்டு இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்சிங்காக மாறுறாங்க. வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிற போது அவள் என்ன ஆகுதுன்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பாதிக்குது. அட் த சேம் டைம் ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பாதிக்குது. ஏன்னா வென் வி அப்ரோச் பிக் ஃபிலிம்ஸ் ஆர் லைக் ப்ரொடக்ஷன்ஸ் அது மாதிரி பண்ணுற போது தேர் ஆஸ்கிங் அஸ், உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் வந்து உங்களோட இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விச் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் அஸ். பிகாஸ் எங்களுக்கு வி ஹாவ் வெரி குட் டேலண்ட், பட் தென் த கிரைட் ரெகக்னிஷன் கோஸ் டு தி இன்ஃப்ளூயன்சஸ் ஹூ ஆர் நாட் ஈவன் penny of talented person. அப்படி தான் இருக்காங்க இப்போது.
அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி வெல் ரெப்யூட்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இன்னும் அந்த ஒரு மரியாதை இருக்குது, மரியாதை நிமித்தமாகவும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் விட்டு கொடுக்குறதும் இல்லை. அதான் பிரதர், அந்த ஒரு மிஸ்டேக்ஸ், அதாவது இந்த மாதிரியாக இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை மீடியாஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்களோ இந்த தப்பை வந்து அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ போட்டு அவங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆனதை விட அவங்கள இன்டர்வியூ எடுத்து அது மூலமாக இன்னும் பெரிய ஆளாகி ஆக்கி விடுற விஷயம் இருக்குல்ல, அது எவ்வளோ தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர்? ரொம்பவே தப்பு, ரொம்பவே தப்பு. ஏன்னா ஒரு 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 லைஃப்பை வந்து அழிக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லலாம், ஒரு லைவ்லிஹுட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள வந்து அழிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம மீடியாவும் சில பேர் உடந்தையாக இருக்காங்கிற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிளேஸுக்கான வேல்யூ என்ன, இந்த பிளேஸுக்கான டேலண்ட் எவ்வளோ இருக்கணும், என்ன ரெக்கக்னைஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு அவங்க ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இல்லாமல் வியூஸ் எல்லாமே வியூஸை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்களோங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது இல்லையா? இருக்குது வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்க மூலியமாக தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணணும். இந்த என்னோட இதை வந்து என்னோட பேனர் வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. அது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் இன் டு தட் கேம். ஏன்னா எல்லோரும் கேட்டாங்க, என் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கேட்டாங்க, நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஏன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா எதனால் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்கைடன்ஸ் இருக்கிறதுனால தான். நம்ம ஒன்று கொடுக்குறோம், ஒரு நல்ல கண்டென்ட் போடுவோம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இல்லை எனி சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடுற போது அது பார்க்குறதுக்கு மக்கள் கம்மியாக இருக்காங்களே தவிர, அந்த மாதிரி நம்ம கிணத்தனமான வீடியோஸ் பண்ணிவிட்டு லிட்டரலாக சொன்னால் கிணத்தனம் தான். ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தான் லைக்ஸ் அதிகமாக வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கான டேலண்ட்டு, எனக்கான ஒரு அங்கீகாரம், என்னோட ரெக்கக்னிஷன் எல்லாமே வந்து டவுன் ஆகிடுது. ஐ டிமோட்டிவேட் மை செல்ஃப் அண்ட் ஓகே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு தான் இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தான் இருக்கும். எல்லாமே வந்து பணம். என்னை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் பேயிங் மணி அண்ட் தென் ப்ரொபகேட்டிங் தேர் பப்ளிக் அப்பியரன்ஸ் தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்து பிரேக்கான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? நிறையாவே பார்த்துருக்கேன். நிறைய ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லேயே வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, எங்களை மாதிரி வளர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வரும்போது எங்களோடது ஐடென்டிட்டி கம்மியாயிடுது அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு டைம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடிவேல் சார் வந்து ஒரு டயத்தில் பீக்கில் இருக்கார், இப்போ அவுட் ஆஃப் த பீக்கில் இருக்கார். விவேக் சார் இல்லை. அந்த ஒரு காமெடிங்கிற அந்த காமெடி ஜாம்பவான்கிற ஒரு பிளேஸை நிரப்புறதுக்கு யாரும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் அந்த டைம் முடிகிற போது தே ஹாவ் டு லீவ் த ஃபீல்ட் அண்ட் மூவ் செட் பேக், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த மரியாதையும் இருக்குது. இன்னமும் நீங்கள் வந்து வடிவேல் சார்னா ஒரு இதுவாக இருக்கும், காமெடி நம்ம பார்ப்போம், அவரோட ஆக்டிங்காக இருக்கும், எல்லாமே நம்ம வந்து விரும்புவோம். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கான ஒரு கண்டென்ட் இருக்கும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸை தாண்டி இப்போ அவங்க ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுவாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேற ஆளுங்களோட ஷிஃப்ட் ஆகும்போது, வேற இன்ஃப்ளூயன்சர் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் டவுன் ஆகிடுறாங்க. அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெல் ரெக்கக்னைஸ்டு ரோல்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் ஆக்டிங்காக இருக்கட்டும் எனக்கு மனதளவில் திருப்தி இருந்தது, டேரக்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அட் த சேம் டைம் நான் இன்ஃப்ளூயன்சராக இல்லாதனால, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இல்லாதனால எனக்கு அவ்வளோ ரீச் இல்லை. ஒரு சில பேர் பார்த்துட்டு சார் நீங்கள் தான் அந்த படத்தில் நடிச்சிங்க, நீங்கள் தான் அந்த வெப் சீரிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் எவ்வளோ பேர், நிறைய பேர் ஏன் பார்க்கல? நான் அதுக்காக வந்து எனக்கு ஃபேன்ஸ் வேணும் அந்த ஒரு ஆணவம் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உண்மையான டேலண்ட்டை மதிக்கணும். இப்போ நான் உயிரை கொடுத்து நடிக்கிறேன், ஒரு சீன் பண்ணுறேன்னா அது உயிர் கொடுத்து நடிக்கிறேன். அதுக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஏன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை தரீங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அது ஒரு உண்மையிலேயே வந்து மன வருத்தமாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த தடவை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற போது அவங்களோட மைண்ட் செட் தான் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்களே நம்ம எதுக்கு அப்படிங்கிற போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட அவுட்புட் கம்மியாயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு சில நபர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 90s கிட்ஸோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவர் இருந்தே தீர்வார், ஹரிபாஸ்கர். ஜம்கட்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிரதர் இருந்துச்சு? 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி, 2 ப்ராஜெக்ட், அதோட எக்ஸ்பீரியன்ஸ்?
ஹரிபாஸ்கரோட வந்து தடயம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் ஷார்ட் ஃப்ளிக்ஸில். தட் வாஸ் மை ஃபஸ்ட் வெப் சீரிஸ் வித் ஹிம். அப்புறம் தொடர்ச்சியாக அல்ட்ரா டிலக்ஸ்னு ஒரு ரோல் கொடுத்தாரு. அதில் வந்து எனக்கு ஜேகே அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்பவுமே இரிட்டேட்டிங்காகவே இருக்கும் ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அந்த வெப் சீரிஸில் நீங்கள் தான் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பேன் நான். அப்போ கொடுத்த போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஹரி ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு நான் அந்த ரோல் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட நீங்கள் இன்னும் 2 மடங்கு நீங்கள் பண்ணி கொடுங்க ப்ரோன்னு தான் சொன்னார். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். நிறைய ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ரோல் வந்து ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு டெனன்ட் ரோல். ஆக்சுவலாக ஒரு ஓல்டேஜ் டெனன்ட் ரோல். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஹோம்ஒர்க் பண்ணேன், மெத்தட் ஆக்டிங் பண்ணேன். அப்போ தான் அந்த அவுட்புட் வரும் எனக்கு. அப்போது வந்து எல்லா வெப்சீரிஸ் அந்த எபிசோட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே நான் அப்பப்போ ஐ யூஸ் டு சி த கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து, ஹரி ப்ரோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து எங்கள் லைஃப்பில் நிறையா வந்திருக்கு. ஐ திங்க் ஹி வாஸ் இன் சம் ரெண்டல் ஹவுஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த கேரக்டர். ரிலேட்டபிலிட்டி தானே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சினிமாவாக இருக்கட்டும், எனி டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கணும் ஆடியன்ஸோட. இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகே, ஆனால் அவங்க அதை வந்து பணத்துக்கு யூஸ் பண்ணி தேர் ப்ரொபகேட்டிங் தேர் ஃபால்ஸ் ஹோப்ஸ் அண்ட் எவ்ரி திங். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இது மாறுறாங்க. இப்போ ஹரி ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹரி ப்ரோவோட ஒரு என்ன சொல்கிறது, அவரோட கேலிபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹி இஸ் வெரி டவுன் டு அர்த் பர்சன். அதாவது என்னென்னா, எதாக இருந்தாலும் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சீன் தெரியல, சொல்லிக் கொடுங்கன்னா சொல்லி தருவார். எனக்கு தெரியுது, நான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ, வேறு மாதிரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா பண்ணுங்க ப்ரோ, நோ இஷ்யூஸ் அப்படிம்பாரு. டவுன் டு அர்த் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீரீஸ்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லிட்டரலாக அது ஒரு கம்பேக் தான். ரொம்ப நாள் யூடியூப்பில் வந்து ஹரினா வந்து பார்க்க முடியல இருந்து அந்த ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்த ஒரு சீரீஸ். அதில் அவரோட ஓஜி கேரக்டர் கூட ஒன்று வந்திருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கே வாவாக இருந்துச்சு. அந்த ஃபீல் அந்த டைமில் நீங்கள் இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிரதர் இருந்துச்சு? அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பார்த்த, அதாவது நான் சீரியலில் நடித்தது வந்து சீரியல் காலகட்டத்தில் சொல்கிறேன், when I was in 10th. அப்போ இருந்த சினிமா அப்ரோச் வந்து இப்போ வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் வெப் சீரிஸ் இஸ் லைக் சீரியலோட அடுத்த பேரண்ட்ஹுட் தான் அது. ஆக்சுவலாக சீரியல் இஸ் அ பேரண்ட்ஹுட், இது வந்து அப்படி தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்னென்னா வந்து மக்கள் வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு பார்க்குறது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறதுனால தான். எனக்கு டீம் ஒர்க்காக தான் இருக்குது எல்லாமே. முன்னாடி இந்த சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க, சீன் சொல்லுவாங்க, நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடாது, அந்த சீன் மட்டும் பண்ணிட்டு போயிடணும். சில ஷார்ட்ஸ் எடுப்பாங்க, சிரிக்கிறது அழறது அது மாதிரி எடுத்துருவாங்க. இது அப்படி இல்லவே இல்லை, டோட்டலாக ரியலிஸ்டிக். நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் எப்படி பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, டோட்டலாக நான் வந்து ஐ லிட்டரலி ஹேட் அ ஃபேமிலி. அப்படி தான் நான் இருந்தேன். நான் சீரியஸ் முடித்தோடனே நான் ஹரி ப்ரோ சொன்னேன், ப்ரோ அடுத்த சீசன் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. நான் அந்தளவுக்கு வி காட் கனெக்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் எப்படி இருக்காங்க, ஒரு வீட்டோட மனுஷர், அந்த ஒரு ரேஞ்சுக்கு போய்ட்டோம் நாங்கள். இப்போவும் கான்டாக்டில் தான் இருக்கார் ஹரி ப்ரோ, கான்டாக்ட் இருக்காரு. இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்காரு, ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வி ஹாவ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் now. அதை தாண்டி பிரதர், இப்போது சினிமா பிக் ஸ்க்ரீன் போவோம் நம்ம சின்ன ஸ்க்ரீன்லேருந்து, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இதுன்னு வெப் சீரிஸ்ன்னு பார்த்தீங்க இந்த சென்ஸ் ஒரு சின்ன ஸ்கேலில் இருக்கும், அது பயங்கரமான பிக் ஸ்கேல். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பார்க்கும்போது? அதாவது அப்போவும் சரி இப்போவும் சரி, ஃபிலிமை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீன் கணக்கு தான், இன்னமும் அப்படி தான் இருக்குது. நான் வந்து ஐ ரீசென்ட்லி டிட் ஒன் ஃபிலிம் வித் விஜய் ஆண்டனி சார், ரத்தம்னு சொல்லிட்டு. அதில் நான் வந்து ஒரு 2-3 சீன்ஸ் தான் பண்ணேன் நான். நீங்கள் அதான் நான் சொன்னேன்ல, இந்த சீன் வச்சு தான் கணக்கு போடுறாங்க. ஓகே, இவர் இவ்வளோ சீன்ஸ் தான் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலாம். முக்கியத்துவம் இந்த சென்ஸ் இம்ப்ரூவைசேஷனுக்கு. ஓகே, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கிறது வந்து கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வேறு மாதிரி யோசிச்சிருப்போம், ஆனால் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் கனெக்ட் ஆகிடுவோம் நம்ம எப்பவுமே. நான் எப்பவுமே டேரக்டரோட கனெக்ட் ஆகிடுவேன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் நடிச்சிருவேன். நான்
ஆனால் அட் த சேம் டைம் இந்த சீன் கணக்கு வந்து இன்னும் சினிமாவில் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அட் த சேம் டைம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டு அர்த்தாக தான் இருக்காங்க. நான் மஞ்சப்பையில் வந்து ராஜ்கிரண் சாரோட பண்ணேன். நான் ராஜ்கிரண் சார்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன சீன் தான் பண்ணியிருப்பேன், ஒரே ஒரு சாங் சீக்வன்ஸ் தான் பண்ணியிருப்பேன். அவர் அவ்வளோ எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அந்த சீனில். நீங்கள் பண்ணுங்கள் தம்பி, நீங்கள் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னாரு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சாரும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக வந்து எவ்வளோ வருஷம், அதாவது நம்ம அதாவது ஜாம்பவான் பிதாமகன் பாவங்கள அந்த மாதிரி அவங்கலாம், அந்த ஸ்டேஜ் அவங்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஈடு கொடுத்து நடிக்கிறது தேவைப்படலையே, அவரோட கேலிபருக்கு அவர் நடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு ஈடு கொடுத்து நடிச்சது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த பெரிய ஆர்டிஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், மெயின் கேஸ்டில் உள்ளவங்கலாம் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆர்டிஸ்ட்டு வந்து எப்படி அரவணைச்சு நம்ம நல்லா கோஆர்டினேட் பண்ணணுன்றது இருக்கும். அந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த அந்த ஒர்க் ப்ரெஷராக இருக்கும். அந்த ஒரு இதில் வந்து நம்ம ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நம்ம இருக்கிறத பண்ணிடுங்களேன். ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ நான் வந்து டேரக்டர் சொல்லிவிடுவார் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்ட்டை, நீங்கள் இந்த டைலாக் மட்டும் இவருக்கு சொல்லி கொடுத்துருங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு தான் தெரியும். அது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அட் த சேம் டைம் டேக்கில் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டேக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போது அந்த டேக்கில் வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்டாப்பேஜ் வரும். அந்த டயத்தில் மட்டும்தான் திருப்பி ரீடேக் பண்ண சொல்லுவாங்க. அந்த சினிமாவோட நோக்கம் அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து நமக்கு வெப் சீரிஸில் இருக்குது. வெப் சீரிஸில் வந்து தடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடயம் இஸ் எ வெரி லிட்டில் ரோல் தான். அல்ட்ரா டீலக்ஸ் லெவலுக்கு தடயம் எனக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கல. ஏன்னா அப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ்ட் ஹரி ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவும் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. அதாவது ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க, அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பிரதர், இந்த இம்ப்ரவைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ ஜேகே அந்த ரோல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ண விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, அந்த ரோல் வந்து பேப்பரில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதாவது இம்ப்ரோவைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நவரசம் இருக்கும் ஆக்டிங்கில். ஆனால் அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த நவரசத்தையுமே டோலேருந்து ஹெட்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். அதுதான் ஆக்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு வயசான ரோல் பண்ணுறேன், அதில் வந்து நான் ஒரு ஏஜட் ரோல்னுங்கிற போது உடம்பை வருத்திக்கணும், இன்னும் கோன் போடணும், தொப்பை தெரியணும். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயலாக்கு அந்த சீக்வன்ஸுக்கு இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னா அந்த நடிப்புக்கு வந்து உன் காலும் நடிக்கணும், கையும் நடிக்கணும், உன் ஃபேஸ் ரியாக்ஷனும் இருக்கணும், பாடி லாங்குவேஜும் இருக்கணும், உன் தலை இந்த சென்ஸ் எப்படின்னா நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்படி மாதிரி நிறையா அந்த சீன்ஸ்லாம் இருக்கும், அதுவும் நம்ம பண்ணணும். கெஸ்டர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம சைடில் வந்து அவங்க டயலாக் கவுண்டர் கொடுக்குறது, நம்ம டயலாக் டெலிவரி பண்ணுறது, இவ்வளோ இருக்குது சினிமாவில். ஆனால் நம்ம ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து ஜஸ்ட்டு அவுட்புட்டாக தான் பார்க்குறோம். அந்த ரோலும் கிட்டத்தட்ட அந்த ஜேகே ரோல் வந்து எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்கப்பட்டுச்சு. கமெண்ட்ஸில் பார்த்தேன், நீங்களும் சொன்னீங்க, எனக்கும் பர்சனலாக வந்து ரொம்ப கலெக்டான ஒரு ரோல். அது எப்படி ப்ரோ அதுக்கான ஹோம்ஒர்க் வந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு லைவ் ரெஃபரன்ஸ் வந்து யாரும் இருக்காங்களா? லைவ் ரெஃபரன்ஸ் இருக்காங்க. நான் வந்து இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல வரணும்னா வந்து எனக்கு எப்போவுமே லைஃப் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா வெண்ணடை மூர்த்தி சார் தான். ஏன்னா அவரோட காமெடி வந்து இன்னமும் வந்து பேசப்படுது. அவருக்கான அங்கீகாரம் இன்னும் குறையல சொல்லப்போனால். எல்லா சேனல்ஸ்லையுமே அவரோட காமெடி ரீல்ஸு இதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். சில பாடி லாங்குவேஜில் சிலது வந்து விவேக் சாரோட எமோஷ்னல் ஏகாம்பரம், அந்த ஒரு ரோல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அந்த ரோல் வந்து பெக்யூலராக இந்த ரோல் அப்படியே எனக்கு மேட்ச் ஆகும். அப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த படத்தை நான் 4 தடவை பார்த்தேன். அந்த முத்தமபுத்திரனை வந்து 4 தடவை பார்த்தேன் நான். அப்போ தான் என்ன ஆகுன்னா அவரோட மைண்ட் செட் என்ன, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்காரு, எப்படி நடிக்கிறாரு, அந்த ஒரு ரிப்ளை பண்ணுறாருனா அதை எப்படி காமெடியாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னோட மெத்தடாலஜியில் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இப்போது சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வைஸ், ஸ்டோரி வைஸ், ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா. அதே நேரத்தில் ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டர்ஸ் வைஸாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் வந்து அந்த விஷயத்தில்
கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஆடியன்ஸோட தப்பா இல்லை டேரக்டர்ஸோட தப்பாங்கிறது எனக்கு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த ஒரு சில நபர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஈஸியாக கிடைக்கிறது இங்கே மேட்டர் இல்லை, அதுக்கு அவங்க ஒர்த்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு அதாவது ஒரு ஒரு வில்லன் ஈஸியாக வந்து வில்லனிசம் கொண்டு வந்துடலாம், முறைச்சாலே போதும். லைக் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு சில மர்டர், ஒரு ரூத்லெஸ்ஸான சீன்ஸ்லாம் காமிச்சோம்னா அவர் மேலே பில்டப்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்கள் இது பண்ணிடலாம். ஈவன் ஹீரோயின்ஸாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து இது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் காமெடி சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஆக்டிங்கும் கஷ்டம், அதில் காமெடி பண்ணுறாங்கன்னா அதோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஆக்டர் ஆகணும், இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருக்காங்களே தவிர அதுக்கான ப்ரொஃபஷன் இதுன்னு சூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு ஆக்டிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வில் பி எ கிரேட் ஆக்டர்ஸ். ஆனால் அது யாருமே பார்க்குறது, அவங்க பார்க்குறது என்ன, என்னை சுற்றி 10 பேர் இருக்கணும், நான் ஆட்டோகிராஃபும் ஃபோட்டோ போடணும். ஆட்டோகிராஃப் அந்த காலம் போயிடுச்சு, பட் ஃபோட்டோஸ் போட்டுக்கணும், என்ன நிறைய பேர் பாராட்டணும். அந்த ஒரு ஆணவத்தில் தான் இருக்காங்களே தவிர அது ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கறது இல்லை. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றதை பார்க்கறது இல்லை. அது எப்போ அழியிறதோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போ அழியிறதோ, லைக் நான் வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இருக்கேன், எனக்கு வந்து ஃபேன்ஸ் தான் முக்கியம், அந்த மாதிரி இருக்கிற எப்போ அழியிறதோ அப்போ தான் வந்து உண்மையான ஆக்டர் வெளியே வருவான். அது வரைக்கும் இவங்க வந்து தேல் பி கோமாலிஸ் தான் வெளியே. சூப்பர் பிரதர், ரொம்பவே ஜாலியாக அதே நேரத்தில் ரொம்ப சீரியஸான நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.